ஏய், இன்னைக்கு வந்திருந்தவங்க எல்லாரோட கண்ணும் ஓ மேலதான் இருந்தது. முதல்ல உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, முண்ட கண்ணு, பெத்த கண்ணு, ஊரார் கண்ணு, எல்லார் கண்ணு பட்டு வெடிக்க. இந்தா 3 வாட்டி துப்பு. துப்பு. இன்னொரு தடவை துப்புடி. து து து. ஏய், என்னாச்சு உனக்கு? திரும்ப வாமிட் பண்ணிட்டு இருக்க? ஆ? என்னம்மா ஆச்சு? வா. என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? ஹாஸ்பிடல் போயிட்டு ஊசியெல்லாம் போட்டுட்டு வந்தல்ல, அப்புறம் எதுக்கு வாமிட் பண்ணிட்டு இருக்க? ஜுரம் ஏதாவது அடிக்குதா? அதுமா நான் அதுமா எனக்கு சித்தி நான் சித்தி அது ஒண்ணும் இல்ல சித்தி. அவ ஊசி போட்டு கொஞ்ச நேரம் கூட ரெஸ்டே எடுக்கல. இவ்ளோ நேரம் ஸ்டேஜ்ல வேற நின்னுட்டு இருந்தால, அதனால கூட அவளுக்கு வாமிட் வந்திருக்கும். அவ ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஆமா, என்னமோ பண்ணுங்க போங்க. நிச்சயம் தான் வர்ஷினி சொன்ன மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. இப்ப எதுக்கு அழுகுற? நான் நடந்து முடிஞ்சதை நினைச்சு அழல விஷால். இனி இப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இசை, நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்மளால மாத்த முடியாது. அப்புறம் எதுக்கு பயப்படுற? என் பயம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது விஷால். அத்தை என் ஜாதக விஷயத்துல எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். இதுல வர்ஷினி கர்ப்பமா இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு என்னால கெஸ் பண்ணவே முடியல. இது பாரு, நடந்ததுக்கு வர்ஷினி மட்டுமே காரணம் இல்லையே. அத்தை வர்ஷினிய ரொம்ப நம்புறாங்க விஷால். ஜாதக விஷயத்துல நான் அத்தைய ஏமாத்திட்டேன்னு என் மேல கோவமா இருக்கிற அத்தை வர்ஷினி விஷயத்துல எப்படி நடந்துப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இசை, இந்த பாரு, நடந்ததுல ராகவ் வர்ஷினியோட தப்பு எதுவுமே இல்ல. எனக்கு என்னன்னா, அந்த ஸ்ரீஜாவோட முகத்திரையை கிழிச்சு அவளை இந்த வீட்டை விட்டே துரத்தணும். வர்ஷினி நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டோட மருமகளா மரியாதையோட அம்மா வரவேற்கணும். அதுக்கு என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணுவேன். என்ன நம்பு இசை, நான் இருக்கேன். யாருக்கும் பிடிக்காத ஒருத்தியா மருமகங்கிற பேர்ல நான் இங்க ஒருத்தி இருக்கிறதே போதும். உனக்கும் அந்த நிலைமை வர வேண்டாம். இங்க வர்ஷினின்றது யாரு? நான் தான். உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. வா, பயப்படாத. ஹலோ டாக்டர். உட்காருங்க. ஆமா, இவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா டாக்டர். ஸ்கேன் எடுத்துடலாமா? அப்பதான் கருவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியும். சரிங்க டாக்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இவங்களை ஸ்கேன் சென்டருக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே வாங்க. வரேன் டாக்டர். போயிட்டு வாங்க. நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். உட்கார். வர்ஷினி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? அக்கா, ராகவும் நானும் எப்படியெல்லாமோ வாழணும்னு ஆசைப்பட்டோம். கடைசியில இப்படி யாருக்கும் தெரியாம ஸ்கேன் எடுக்க வருவேன்னு நினைக்கவே இல்லக்கா. நான் கன்சீவா இருக்கேன்றது மட்டும் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா என்னக்கா நினைப்பாங்க? வர்ஷினி, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஹோட்டல்ல உங்களுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கும் அந்த ஸ்ரீஜா தான் காரணம். இதுல நீ ஃபீல் பண்றதால ஏதாவது மாறிடுமா? உங்க அன்புக்கான பரிசா ஒரு குழந்தை உன் வயித்துல வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல நீ இப்படி பேசுறது அந்த குழந்தைய பாதிக்கும். நீ தைரியமா இரு, உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். அக்கா, நீ இருக்கேன்ற தைரியத்துல தான் நான் இருக்கேன். மேடம் நீங்க வாங்க, ஸ்கேன் பண்ணிடலாம். சரி, நான் போறேன்க்கா. பத்ரம். என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? இறங்குங்கம்மா. ஒரு நிமிஷம். உட்காந்துட்டே இருக்கீங்க, வாங்கம்மா. இறங்கி வந்து இறங்குங்க. பாருங்க.
இறங்குமா இறங்குமாண்ணா. இறங்கு. ஐயோ. காலு அம்மா காலு வலிக்குதே. ஏன் வண்டி ஓட்டிட்டு வந்தீங்க? இங்க பாருங்க. ஏய், இல்ல அது வந்து தாங்க முடியலையே. ஐயோ அம்மா. ஏமா இப்படிதான் வண்டி ஓட்டுவியா நீ? இல்லங்க, நான் ஒழுங்கா தான் ஓட்டிட்டு வந்தேன். அவர்தான் குறுக்க வந்து விழுந்துட்டாரு. ஏம்மா, ஓட்ட தெரியாம வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு நடந்து வந்தவர் மேல பழிய போறீங்களா? உங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். போலீஸ் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. எங்க மேல ஒண்ணும் தப்பு இல்லையே. கொஞ்சம் எல்லாரும் வழி விடுங்க, நாங்க போகணும். போறீங்க? காலு ஏங்க இப்ப என்னங்க, அடிபட்டவரை ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும் அவ்வளவுதானே? அவரை கார்ல ஏத்தி விடுங்க. போற வழியில ஏதாவது ஹாஸ்பிடல்ல சேர்த்து விட்டுறோம். மா ட்ரீட்மெண்ட் பார்த்தா மட்டும் பத்தாது, எல்லா செலவையும் நீங்க தான் ஏத்துக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் நீங்க கார்ல ஏத்துங்க, நாங்க பாத்துக்கிறோம். கார்ல ஏத்தணுமா? ஏய் ஸ்ரீஜா, இப்ப எதுக்கு இந்த ஆளை ஏத்தணும்னு சொல்ற? கூட்டத்தை பாத்தீங்கல்ல, போலீஸ் கேஸ்னு அலைய விட்டுருவாங்க. அதுக்கு இவனை ஹாஸ்பிடலுக்கே கூட்டிட்டு போயிடலாம். ஆமா ஆமா, சரி 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 சரி, அவரை வண்டியில ஏத்துங்க. நாங்க நீங்க அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம். அண்ணா ஏத்தி விடுங்கண்ணே. பாத்துக்கோங்கப்பா. பார்த்து பத்திரமா. பாத்து. சரி. வர்ஷினி மேடம், உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, போய் பாருங்க. சரி வா போலாம். வாங்க உட்காருங்க. உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கம்மா. கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸும் அயன் டேப்லெட்ஸும் எழுதி தரேன். தவறாம சாப்பிடுங்க. நிறைய பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுங்க. அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா வளரும். டாக்டர், வேற என்னென்னலாம் சாப்பிடலாம்? ஹீட்டான பொருட்கள், ஆயிலி ஃபுட்ஸ் இது தவிர மற்றபடி எல்லாமே கொடுக்கலாம். ஆமா, இவங்க உங்க தங்கச்சி தானே? ஆமா டாக்டர். இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? டாக்டர், அது ஆக போகுது டாக்டர். பார்த்துக்கோங்க, குழந்தை வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து அபார்ஷன் பண்ணணும்னு நிக்காதீங்க. அது இவங்களுக்கும் கஷ்டம், குழந்தைக்கும் கஷ்டம். இல்ல டாக்டர், என் தங்கச்சியை நான் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன். சரி, ஓகே. வா. வரேன் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். சிந்தாமணி, ஐயோ, வர்ஷினி வா.